வணக்கம். எதிரி செயற்கைக்கோள்கள், ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்களை கண்மூடி திறப்பதற்குள் தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு எதிரி இராணுவத்தை முழுமையாக மண்டியிட வைக்க முடிந்த ஏதேனும் ஒரு ஆயுதம் உள்ளதா? அத்தகைய இந்தியாவின் மிகவும் மர்மமான மற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக கருதப்படும் காளி 5000 ஆயுதத்தை பற்றி நாம் இன்று பார்க்க உள்ளோம். DRDO இந்த ஆயுதம் பற்றி உலகை அதிரச் செய்யும் விதத்தில் ஒரு தகவலை வெளிப்படுத்தி உள்ளதாக பல இணைய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அது தொடர்பான காணொளிகளும் யூடியூபில் நிறையவே உள்ளன. காளி 5000 உண்மையில் ஒரு சூப்பர் ஆயுதமா அல்லது வெறும் மாயையா என்ற விதத்திலான விவாதங்கள் இடம்பெறுகின்றன அந்த காணொளிகளில் எல்லாம். என்னவானாலும் இந்த காணொளியை முழுவதுமாக பார்க்கும்போது உண்மை நிலை புரிய வரும். DRDOவும் பாபா அணு ஆராய்ச்சி மையமும் இணைந்து உருவாக்கிய கிலோ ஆம்பியர் லீனியர் இன்ஜெக்டர் என்பதன் சுருக்கமாக உருவானதுதான் இந்த காளி என்ற பெயர். அதிதீவிரமான ஒளிக்கற்றைகளை பயன்படுத்தி எதிரியின் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களையும் ஏவுகணைகளையும் செயற்கைக்கோள்களையும் குறுகிய நேரத்திற்குள் அழிக்க முடிந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன், அதாவது நேரடி ஆற்றல் ஆயுதமாகும் இந்த காளி. லேசர் ஆயுதங்களில் லேசர் ஒளிக்கற்றைகளை எதிரி இலக்கை நோக்கி நேரடியாக செலுத்தி அதை அழிப்பது நோக்கமாகும். அதே நேரம் காளி இலக்கை நேரடியாக தாக்கி அழிப்பதில்லை, மாறாக அதன் எலக்ட்ரானிக்ஸ் அமைப்பை முழுமையாக செயலிழக்க செய்துவிடும் அல்லது அழித்துவிடும். இந்த ஆயுதத்தின் மிகப்பெரிய தனித்தன்மையும் அதுதான். பறந்து கொண்டிருக்கும் போர் விமானங்களையும் ஏவுகணைகளையும் செயற்கைக்கோள்களையும் கூட தாக்கி அழிக்கும் திறனுள்ள சக்தி வாய்ந்த ஆயுதம் இந்த காளி என்று சொல்லப்படுகிறது. எதிரி இலக்குகளை தாக்கி அழிப்பதற்கு மட்டுமல்ல, இந்தியாவின் சொந்த செயற்கைக்கோள்களின் பாதுகாப்பிற்கும் இந்த ஆயுதத்தை பயன்படுத்த முடியும் என்பது தனிச்சிறப்பாகும். காளி 5000 உற்பத்தி செய்யும் அதிக ஆற்றலுடைய எலக்ட்ரான் கற்றைகள் விண்வெளியில் காந்த துடிப்புகளால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து நமது செயற்கைக்கோள்களின் எலக்ட்ரான் உபகரணங்களை பாதுகாக்கும். அதேபோல காளி 5000 உருவாக்கும் எக்ஸ் கதிர்களை பாலிஸ்டிக் ஆராய்ச்சிக்கான அல்ட்ரா ஹைஸ்பீட் போட்டோகிராஃபியில் பயன்படுத்த முடியும். அதிவேகத்தில் பறக்கும் ஏதேனும் ஒரு ஆயுதத்தை உருவாக்கவோ பயன்படுத்தவோ செய்யும் நேரத்தில் அப்போது அவற்றை ஆராயவும் அதன் மூலம் ஏவுகணைகள் போர் விமானங்களின் வடிவமைப்புகளை மேம்படுத்தவும் உதவிகரமாக அமையும். இராணுவ விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளின் எலக்ட்ரானிக் உபகரணங்களின் பாதிப்புகளை சரிபார்க்கவும் காளி 5000 பயன்படுத்த முடியும். மின்னணு போர்முறைகள் அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் எலக்ட்ரானிக்ஸ் தாக்குதல்களை முறியடிப்பதற்கான அதிக செயல்திறன் மிக்க பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்கவும் உதவக்கூடியதாகும் இந்த காளி அமைப்பு. நமது ஏவுகணைகளையும் போர் விமானங்களையும் பாதுகாப்பதற்காக ஒரு மின்னியல் கவசத்தை உருவாக்குவதற்காகவும் எதிர்காலத்தில் காளியை பயன்படுத்த முடியும். நமது ஆயுதங்களுக்கு எதிராக அதிசக்தி வாய்ந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் குறுக்கீடுகள் வந்தாலும் கூட முக்கியமான பாதுகாப்பு அமைப்புகளின் பாதுகாப்பை அது உறுதி செய்யும். சமீபத்தில் டிஃபென்ஸ் ஐஎன் உட்பட உள்ள சில தளங்களில் வெளியான தகவலின் அடிப்படையில் காளி 5000 ஒரு பாதுகாப்புத்துறை ஆயுதம் அல்ல என்றும் அது ஒரு கல்வித்துறை ஆய்வு திட்டம்தான் என்றும் கூறப்படுகிறது. அது குறித்து 3 முக்கியமான விஷயங்கள் உண்மை அல்ல, அவை கட்டுக்கதைகள் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். முதலாவது, காளி 5000 எதிரி செயற்கைக்கோள்களை செயலிழக்க செய்ய முடியும் என்பது ஒரு கட்டுக்கதை என்றும், இரண்டாவது, காளி 5000 ஒரு ஆன்டி மிசைல் ஆர் டைரக்ட் எனர்ஜி வெப்பன் என்பது ஒரு கட்டுக்கதை என்றும், மூன்றாவதாக காளி 5000 ஒரு சூப்பர் வெப்பன் என்பது ஒரு கட்டுக்கதையாகும் என்றும் DRDO தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதை கேட்டவுடன் நீங்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதைப் போலவே அந்த அறிவிப்பு அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்தது. 2024 நவம்பர் 9 ஜி நியூஸ் வெளியிட்டுள்ள ஒரு கட்டுரையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அதன் தலைப்பு இந்தியாஸ் டாப் சீக்ரெட் வெப்பன், ஈவன் சைனா பாகிஸ்தான் ஆர் அஃப்ரைட் ஆஃப் இட் என்பதாக உள்ளது. அதாவது இந்தியாவின் இந்த மிக ரகசியமான ஆயுதத்தை கண்டு சீனாவும் பாகிஸ்தானுமே பயத்தில் உள்ளன என்று கூறப்பட்டுள்ளது. அந்த கட்டுரையில் அது குறித்து விரிவாக பேசப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ஆயுதம் ஏதோ பயிற்சி நோக்கங்களுக்காக உள்ளதென்று சொல்லப்பட்டாலும் இதை மிகவும் திறம்பட இராணுவ பயன்பாட்டிற்கு உட்படுத்த முடியும் என்றும், அதனால் அது குறித்து எந்த தகவலையும் பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் DRDOவும் வெளியிடுவதில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இது ஒரு ஆய்வு திட்டம் மட்டுமாக இருந்தால் அது குறித்து ஏன் இந்த அளவு விவாதங்கள் நடக்கின்றன என்ற ஒரு கேள்வி எழுகிறது. முதலில் 2018 நாடாளுமன்றத்தில் அது குறித்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட போது அன்றைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தேசிய பாதுகாப்பு காரணங்களுக்காக அது குறித்த தகவல்களை கூற முடியாது என்று மறுத்திருந்தார். அப்படியாகும்போது தேசிய பாதுகாப்புடன் இந்த ஆயுதத்திற்கு தொடர்பு உள்ளதென்பது உறுதியாகிறது. இந்தியாவின் பாதுகாப்புத்துறை எக்காலமும் ரகசியங்களை பாதுகாப்பது வழக்கமான ஒன்றுதான்.
இந்தியா சீனாவைப் போலவோ பாகிஸ்தானைப் போலவோ பெரிய பெரிய ஆயுதங்களை பளபளப்பாக காட்சிப்படுத்துவதை ஒருபோதும் விரும்புவதில்லை. எந்த ஒரு ஆயுதத்தையும் அவ்வாறு வெளிப்படுத்துவதில் உள்ள சில சிக்கல்களை உணர்ந்துள்ளது இந்தியா. காரணம், ஒரு வளர்ந்து வரும் நாடாக இந்தியாவிற்கு பல நாடுகளின் ஒத்துழைப்பும் அவசியமாகும். ஆனால் இன்று உலகில் எந்த ஒரு நாடும் அது எவ்வளவுதான் நமது நட்பு நாடாக இருந்தாலும் கூட அந்த நாட்டை விட இந்தியா முன்னேறுவதை விரும்பப் போவதில்லை. அப்படி இருக்க நாம் உருவாக்கும் தொழில்நுட்பங்களையும் ஆயுதங்களையும் வெளிப்படையாக சொல்லிக்கொண்டே இருந்தால் மற்ற நாடுகளிடமிருந்து கிடைக்கும் ஒத்துழைப்பு கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புள்ளது. அதனால் மற்ற நாடுகளிடம் காட்சிப்படுத்துவதோ அல்லது மிரட்டுவதோ அல்ல நமது நோக்கம். நமது நாட்டின் பாதுகாப்பு தான். அதனால் தேவையான போது எடுத்து பயன்படுத்தலாம். அதற்கிடையில் மற்ற நாடுகளுடனான உறவுகளை மோசமாக்கிக் கொள்ள வேண்டாம் என்று கருதித்தான் இந்தியா எந்த ஆயுதத்தை பற்றியும் வெளிப்படுத்துவதில்லை. மோடி அதிகாரத்திற்கு வந்த பின்னர் பல துறைகளிலும் நாடு எந்த அளவு வளர்ச்சியடைந்துள்ளது என்பதை கண்கூடாக பார்க்கிறோம். அப்படி இருக்க ஆயுத தயாரிப்பிலும் அதே அளவு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதனால் அதையெல்லாம் வெளிப்படையாக சொல்லவில்லை இந்தியா, அவ்வளவுதான். எனவே காலி 5000இன் உண்மையான சக்தி என்னவென்று எதிரி நாடுகளுக்கு தெரிய வேண்டாம் என்பதற்காக இந்தியாவும் DRDOவும் வேண்டுமென்றே இந்த திட்டத்தை பற்றி இவ்வாறு ஒரு எளிமையான பெயரில் குறிப்பிடுவதாக வல்லுநர்கள் கருதுகிறார்கள். தொடக்க காலத்தில் இண்டஸ்ட்ரியல் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் அதன் இராணுவ பயன்பாட்டு வாய்ப்பு மிக பெருமளவில் உள்ளதை உணர்ந்துதான் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உண்மையில் இது ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பிற்காகவும் செயற்கைக்கோள் போருக்காகவும் உருவாக்கப்பட்ட ஆயுதம்தான் என்றும் பலரும் நம்புகிறார்கள். காலி 80, காலி 200, காலி 1000, காலி 5000, காலி 10,000 என்று வேறுபட்ட பதிப்புகள் உள்ளதால் அது அதிசக்தி வாய்ந்த ஆயுதமாக மேம்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். காலி 5000 எதிரிகளின் ஏவுகணைகள் செயற்கைக்கோள்களை குறிவைத்து மிக குறுகிய நேரத்திற்குள் அழிக்க முடிந்த ஆயுதமாகவே பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாக பல தேசிய சர்வதேச ஊடகங்கள் ரிப்போர்ட் செய்துள்ளன. 2012 பிப்ரவரியில் 135 பாகிஸ்தான் ராணுவத்தினர் உயிரிழக்க காரணமான சியாச்சின் பனிச்சரிவு ஏற்பட்ட நேரத்தில் அத்தகைய ஒரு பனிச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள காலநிலை இருந்திருக்கவில்லை. அப்படி இருந்தும் அவ்வளவு பெரிய பனிச்சரிவு ஏற்பட்டதன் காரணம் இந்தியாவின் ஒரு ரகசிய ஆயுதம்தான் என்று அன்றே பாகிஸ்தான் கூறியிருந்தது. அது குறித்து உறுதிப்படுத்தப்படாத பல ரிப்போர்ட்டுகள் சர்வதேச ஊடகங்களில் வெளிவந்திருந்தன. அதுபோலவே அந்த பகுதியில் திடமான பனிப்பாறைகள் உருகியது காலியின் வெற்றிகரமான சோதனையின் பலனாகத்தான் என்று சில தகவல்கள் குறிப்பிடுகின்றன. காலியை IL-76 விமானத்தில் ஆகாய பாதுகாப்பு அமைப்பாக பொருத்துவதாகவும் தகவல்கள் உள்ளன. இந்த காலி திட்டத்தின் மூலம் ஏதோ ஒரு பெரிய நேட்டத்தை அடைந்துள்ளது DRDO. ஆனால் அது குறித்து யாரும் அதிகம் பேசாமல் இருப்பதற்காகவும் உலகின் கவனம் அதன் பக்கம் திரும்பாமல் இருப்பதற்காகவும் DRDO இவ்வாறு கூறியிருக்கலாம் என்றே நமக்கு தோன்றுகிறது. இது குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். ஜெய் ஹிந்த்.